வணக்கம் வணக்கம் இனிய கனடா வணக்கம் அன்பு உலங்கள் எல்லோருக்கும் 2026 ஆண்டிலே, அதாவது 5வது மாதத்திலே இன்று 21வது நாள். இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் சிறப்பாக அமைய இனிய வாழ்த்துக்கள். இப்போ சூரிய பகவான் வந்து விட்டார் என்று வந்தாலும் காலநிலை மோசமாக இருக்கின்றது. அதிகாலையில் இங்கே பாருங்கள், இந்த காவல்துறை செல்லுகின்ற வாகனத்திலே அந்த லிமிட்டை தாண்டி ஓடுகின்றவர்களுக்கு டிக்கெட் கொடுப்பார்கள். ஆனால் இந்த அதிகாலையில் கொஞ்சம் தவித்து கொள்ளலாம். ஏனென்றால் நாம் எல்லோருமே ஒரு கொஞ்சம் காசுக்காக நேரம் சென்று விட்டதே என்பதற்காக வேலைக்கு ஓடுகின்றோம். அந்த வேலைக்கு ஓடுகின்ற நேரத்தில் கூட வேலைக்கு செல்பவர்கள் எல்லோருமே கூடுதலாக எல்லோருமே வேலையை நோக்கி ஓடுவதால் சில வேளைகளில் அங்கே அந்த 5 நிமிடங்கள் நாங்கள் அடிக்கின்ற அந்த வேலைக்கு சென்று அடிக்கின்ற அந்த காட்டை நாங்கள் லேட் ஆகினால் அரை மணித்தியாலும் கழித்து விடுவார்கள். அந்த காரணத்தால் ஓடுகின்ற போது அதுக்கு இந்த காவல்துறையும் மறைத்து தனது கடமையை செய்கின்றேன் என்ற போர்வையில் மக்களை துன்புறுத்துவது சரியல்ல. என்னை பொறுத்தளவில் இந்த அதிகாலையில் மறைக்கின்றது வேலைக்கு செல்லுகின்ற நேரங்களில் இந்த காவல்துறை கொஞ்சம் விடலாம். ஒரு 5 ஓடுகின்றவரை, அதாவது 60 ஓட வேண்டிய இடத்தில் 65 ஓடினால் விட்டு விடுவார்கள், மறைத்து விடுவார்கள். 80 ஓடுபவர்களை மறைக்க மாட்டார்கள். காரணம், அவர்கள் போகட்டும் என்று விட்டு விடுவார்கள். அது ஏதோ எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையிலேயே இந்த காவல்துறைகள் எல்லோருமே கடமையாற்ற வேண்டியது இரவில் தான். இரவிலே கடமையாற்றி இந்த டிக்கெட்டுகளை கொடுப்பது சரியாக இருக்கும். இரவிலே ஓடுபவர்கள் எல்லாம் வேலையை நோக்கி ஓடுபவர்கள் குறைவு. ஆகவே அந்த வாகனங்களே ரோட்டில் இருக்காது. அப்போது அந்த வாகனத்தின் அந்த குறிப்பிட்ட ஸ்பீட்டை தாண்டி ஓடுபவர்களை நிச்சயமாக மறைத்து கொடுக்கலாம் என்பது எனது நினைப்பு. இருந்தாலும் இந்த காலநிலை அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கின்றது. இப்போது இந்த 5வது மாதத்திலே உண்மையிலேயே இந்த லாங் விக்டோரியா டே வந்ததின் பின்பாடு எல்லோரும் சொல்வார்கள் காலநிலை உச்சத்தை தொடும் என்று. உச்சத்தை தொட்டது 35 தொட்டது என்று 10 தொட்டு விட்டது, 0க்கு மேலே. ஆனால் அது இன்னும் குறைய போகின்றது. ஆனால் வெளியிலே காற்று அடிக்கின்ற காற்று குளிராக இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த தோட்டங்கள் வைத்தவர்கள் எல்லோரு நிலைமையும் அதோ ஹரிதான். ஏனென்றால் மீண்டும் அந்த கண்டுகள் எல்லாம் பழுதாகிவிடும். இதனால் தான் இந்த புது வைரஸ் ஒன்று வந்து ஓடித்திருக்கின்றது என்று உலக நாடுகள் அறிவித்து கொண்டிருக்கின்றது, இந்த கொரோனாவை போல். அதற்கு காரணம் இந்த காலநிலை தான் உண்மையிலேயே. ஏனென்றால் நீங்கள் வருகின்ற போது நல்ல சூடாக என்ற நினைப்பிலே உடுப்பை சரியாக கவனிக்க மாட்டீர்கள். பின்பு உள்ளுக்கு வெளியே வருகின்ற போது குளிர் தாங்க முடியாமல் அந்த உடம்பு தாங்காது. ஆகவே எல்லோருமே எப்போதுமே உங்கள் உடம்பை ஒரே மாதிரி ஒரே உடுப்பை போட்டு, அதாவது ஜாக்கெட்டுகளை போட்டுக்கொண்டு என்றால் காலநிலையை பார்த்துவிட்டு இன்றைக்கு முழுமையாக மாறப்போகின்றது என்றால் நீங்கள் அதற்கேற்ற மாதிரி நடந்தீர்கள் என்றால் இந்த வருத்தங்களில் இருந்தும் நிச்சயமாக தப்பித்துக் கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.